என் குருமார்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஜாதக பலன் பார்க்கும்போது என்ன விதிமுறைகளை கையாளுறோம் அப்படிங்கிறத அந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். ஒரு ஜாதக பலன் பார்க்கும்போது பார்க்க வேண்டிய விதிமுறைகள் நிறைய இருக்கு. ஜோதிடத்துல பலன் பார்க்கும்போது நிறைய விதிமுறைகளை கையாளுறாங்க. அதுல நாம என்ன மாதிரியான விதிமுறைகளை கையாளுறோம் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்க போறோம். ஒரு ஜாதக பலன் அறிதல் அப்படின்னு வரும்போது நிறைய விதிமுறைகள் இருக்கு. அதுல நாம ஒரு சில விதிமுறைகளை கையாளுறோம். அந்த விதிமுறைகளோட விளக்கம் என்ன அப்படிங்கறது இந்த பதிவுல பார்க்க போறோம். ஒரு ஜாதக பலன் பார்க்கும்போது முதல்ல நம்ம ஆய்வு பண்ண வேண்டியது லக்னம், லக்னாதிபதி, இந்த ரெண்டையும் கண்டிப்பா பார்க்கிறோம். முதல்ல ஒரு ஜாதகத்துல பலன் பார்க்கும்போது அந்த ஜாதகருடைய நிலை என்னங்கிறத லக்னமும் லக்னாதிபதியும் தான் முடிவு பண்ண போறாங்க. லக்னம், லக்னாதிபதி, லக்னத்துல நின்ற கிரகம். ஒரு லக்னம்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு லக்ன அதிபதி இருக்கார். அப்ப லக்னத்துல நின்றவர் யாருங்கிறதையும் பார்க்கிறோம், லக்னாதிபதி எங்க இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஒரு ஜாதகத்துல ஒரு லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எந்த லக்னத்துக்கும் அந்த லக்னாதிபதி லக்னத்துக்கு 6, 8, 12 மறையக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு. எந்த ஒரு லக்னத்துக்கும் லக்னாதிபதி 6, 8, 12 மறைந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்நாளில் எதுவும் சாமர்த்தியமா கிடைக்காது. புரியுற மாதிரி சொன்னா, ஒரு லக்னாதிபதி லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா அந்த ஜாதகரே கடனையும் நோயையும் வழக்கையும் தேடி போவார். எந்த ஒரு விஷயத்துக்காக அவர் போனாலும் அவர் போகக்கூடிய விஷயத்தின் மூலம் ஒரு கடன் ஏற்படும், ஒரு வழக்கு ஏற்படும். அதன் மூலம் அவருக்கு பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிற சூழ்நிலை உருவாகும். ஒரு லக்னாதிபதி 6ல போயிட்டா ஜாதகரே கடனையும் நோயையும் வழக்கையும் தேடி போற மாதிரி சூழ்நிலைகள் அவருக்கு உறுதியா அமையும். அப்போ ஒரு லக்னாதிபதி லக்னத்துக்கு 8ல போயிட்டா அந்த ஜாதகரே அவமானங்களையோ நஷ்டங்களையோ போய் பெரிய லெவல்ல தேடிக்கொள்றாரு. இப்போ ஒரு லக்னாதிபதி 12ல போயிட்டாருன்னா அந்த ஜாதகர் சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல போய் வாழ்றதுக்கான ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உருவாகுது. அப்போ ஒரு லக்னாதிபதி 6, 8, 12ல போயிட்டா அந்த ஜாதகர் தன் வாழ்நாளில் சிரமங்களை தேடி போறாரு. அவரே போய் அந்த பிரச்சனைகளை தேடி அமர்ந்துடுறாரு. ஒரு 6, 8, 12ஆம் அதிபதி லக்னத்துக்கு வந்துட்டா அந்த ஜாதகரை தேடி பிரச்சனை வரும். அவர் எவ்வளவு அமைதியானவரா இருந்தாலும் எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் அந்த ஜாதகர் இருக்கிற இடம் தேடி அந்த ஜாதகருக்கு கட்டாயம் பிரச்சனைகள் வராம போறதில்லை. அப்போ ஒரு லக்னாதிபதி 6, 8, 12ல இருந்தா பிரச்சனைகளையும் வம்பு வழக்குகளையும் ஜாதகரை தேடி போறாரு. ஒரு 6, 8, 12ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா அந்த ஜாதகரை தேடி இந்த பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கண்டிப்பா வரும் அப்படிங்கிறது அந்த ஜோதிடத்துல உள்ள ஒரு சூட்சமம். இதுல லக்னாதிபதி நீச்சம் பெறுவதுன்னு ஒண்ணு இருக்கு. எந்த ஒரு லக்னமா இருந்தாலும் அந்த லக்னாதிபதி எந்த ஒரு பாவகத்திலும் போய் நீச்சம் பெறக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு கடக லக்னம் எடுத்துக்கிட்டோம்னா லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல போய் சந்திரன் நீச்சம் ஆயிடுவார். அப்போ ஒரு லக்னாதிபதி நீச்சம் ஆகும் போது அந்த லக்னாதிபதி திசை வரக்கூடிய காலத்துல, அந்த லக்னாதிபதி புத்தி வரக்கூடிய காலத்துல, லக்னாதிபதி அந்தரம் வரக்கூடிய காலத்துல அந்த ஜாதகர் தன் தகுதியை இழந்து வாழ்ற ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உருவாகும். அப்போ ஒரு லக்னாதிபதி 6, 8, 12 போகக்கூடாது. ஒரு 6, 8, 12 கூடியவர் லக்னத்துல இருக்கக்கூடாது. ஒரு லக்னாதிபதி போய் நீச்சம் அடையக்கூடாது. ஒரு கிரகம் லக்னத்துல நீச்சம் பெறக்கூடாது. அப்படி சில விதிமுறைகள் இருக்கு. அப்போ ஒரு லக்னாதிபதி வக்கரம் அடையக்கூடாது. ஒரு லக்னாதிபதி அஸ்தமனம் அடையக்கூடாது. ஒரு லக்னாதிபதி ராகு கேதுக்கு நெருக்கமான நிலையில இருக்கக்கூடாது, நெருக்கமான பாகையில இருக்கக்கூடாது. அப்ப நம்ம முதல்ல ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே அந்த ஜாதகத்தை ஆய்வு பண்றோம் அப்படின்னா லக்னம் என்ன நிலையில் இருக்குது, லக்னாதிபதி என்ன நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத உறுதியா பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விதிமுறையில ஒரு கிரகத்தினுடைய தசா புத்தி. ஒரு ஜாதகருக்கு எந்த வயசு வேணாலும் நடக்கட்டும், பிறக்கும்போது ஒரு தசையில பிறந்திருப்பார். அந்த ஜாதகருக்கு அந்த வயதை கடந்து வர 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 இப்ப தற்காலிகத்துல ஒரு தசை நடக்கும். அப்ப தசா புத்தி அந்தரம் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. ஒரு ஜாதகம் ஆய்வு பண்ணும்போது என்ன தசை, என்ன புத்தி, என்ன அந்தரங்கிறத கண்டிப்பா பார்க்கணும். இதுல ஒரு குழப்பம் என்னன்னா, ஒரு சிலர் கேட்க வேண்டியது தசாநாதன் முக்கியமானவரா புத்திநாதன் முக்கியமானவரா? தசநாதனை விட புத்திநாதனுக்கு பலம் அதிகம்.
ஒரு ஜாதகத்துல எந்த திசை நடந்தாலும் திசை 30% ஒரு வேலையை செய்யும். அந்த திசையில வரக்கூடிய புத்திகள் 70% வேலைகளை செய்யும். ஆனா தசாநாதனுடைய குணத்தோட தான் அந்த புத்திநாதனும் செயல்படும் அப்படிங்கிறது ஒரு சூட்சமும் இருக்கு. புரியுற மாதிரி சொன்னா, ஒரு ஜாதகத்துல சனி திசை நடக்குது. அந்த சனி திசை 19 வருஷம் நடக்கும். 19 வருஷத்துக்கு அவர் ஒரு பாவத்துல நிற்பார். 19 வருஷத்துக்கு அந்த பாவ பலனை செய்யுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, அந்த சனி கோச்சாரத்துல எந்த பாவத்துல போறாரோ அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி பலனை செய்துகிட்டே போவார். 12 பாவம் இருக்கு. 12 பாவத்துல ஒவ்வொரு பாவத்துல 2.5 வருஷம் ஒரு வீட்டை கடந்து போவார். அந்த 19 வருட காலத்துல கோச்சாரத்துல அவர் எந்த பாவத்துல போறார், எந்த நட்சத்திரத்துல போறார், அவர் எந்த பாகையில போறாருங்கிற தகுந்த மாதிரி அந்த தசநாதன் வேலை செய்வார். இப்ப சனி திசையில எந்த புத்தி வந்தாலும் அந்த புத்தியில ஒரு சம்பவம் தாமதப்படுத்தும். இந்த சனியுடைய தசாநாதனுடைய தன்மை, சனிக்கு தாமத கிரகங்கிற ஒரு பேர் இருக்கு. அப்ப தாமத கிரகமான கிரகத்தினுடைய தசை சனி தசை அப்படின்னும் போது இந்த சனியுடைய தாக்கம் புத்திநாதனோட கண்டிப்பா இருக்கும். செவ்வாய் வேகமாக நகரக்கூடிய கிரகம், ஒரு விஷயத்தை வேகமா செய்யக்கூடிய கிரகமா இருந்தாலும் அந்த சனி திசையில வரக்கூடிய செவ்வாய் புத்திக்கு ஒரு தாமதத்தன்மை கண்டிப்பா தரும். அப்ப அந்த கிரகத்தினுடைய தாக்கத்தோட தான் அந்த புத்திநாதனும் செயல்படுவார் அப்படிங்கிறதும் ஒரு சூட்சமும் இருக்கு. அப்ப ஒரு தசை ஒரு புத்தியை நம்ம ஆய்வு பண்ணும்போது தசநாதனை விட புத்திநாதனுக்கு முக்கியத்துவம். தசாநாதனுடைய தன்மையோட தான் புத்திநாதனும் செயல்படுவார். இதுல தசாநாதனுக்கு 30% அப்படின்னா புத்திநாதன் 70% வேலையை செய்வார். அப்போ ஒரு புத்திநாதன் எந்த பாவத்தில் நிற்கிறாருங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். எந்த லக்னமா இருந்தாலும் நடக்கக்கூடிய புத்தி எந்த பாவத்தில் இருக்கு, அந்த பாவத்துக்கான காரக பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு புரியுற மாதிரி சொன்னா, ஒரு கடக லக்னம் 7ஆம் இடத்துல ஒரு ராகு இருக்கார். ராகு புத்தி நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த ராகு திருமணத்தை செய்யத்தான் போறார். 7ல ராகு இருந்தா நாகதோஷங்கிறது அப்புறமா இருந்தா கூட அந்த ராகு 7ல் நின்றதுனால அந்த திருமணத்தை கண்டிப்பா செய்து வைப்பார். அப்ப ராகுவுடைய தன்மை ஒரு விஷயத்துல பிரச்சனையை உண்டு பண்றது. திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய ராகு திருமணத்துக்கு பின்னாடி பிரச்சனைகளை செய்து வைக்கிறதுக்கான சூழ்நிலையை தருவார். அப்ப அந்த பிரச்சனை என்ன மாதிரியான பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைக்கான சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த ராகு நின்ற நட்சத்திர அதிபதி எங்க இருக்கிறாரோ லக்னத்துக்கு அதன் வாயிலான சூழ்நிலையினால அந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனை வரும். இப்ப புரியுற மாதிரி சொன்னா, ஒரு கடக லக்னம் 7ல ராகு இருக்கார், அந்த ராகு திருவோண நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 7 இருக்கிற ராகு தன் புத்தியில உறுதிய திருமணத்தை செய்யும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தன் புத்தி நடத்தக்கூடிய காலத்துல 7ல் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பா திருமணத்தை செய்ய வைப்பார். அந்த ராகு திருமணத்துக்கு பிறகு 7ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால நிம்மதியற்ற வாழ்க்கையும் தருவார், பிரச்சனைகளையும் உருவாக்குவார். அந்த ராகு நின்ற நட்சத்திரம் திருவோணம். அந்த திருவோண நட்சத்திராதிபதியான சந்திரன் அந்த லக்னத்துக்கு எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவத்தின் வாயிலாக பிரச்சனையை உருவாக்குவார் அப்படிங்கிறத அதுல உள்ள ஒரு சூட்சம். அப்போ ஒரு தசை புத்தி அந்தரத்துக்கு பலன் பார்க்கும்போது தசாநாதனை விட புத்திநாதனுக்கு பலன் தரணும். புத்திநாதன் நின்ற விட்டு வேலையை கண்டிப்பா செய்வார். எந்த பாவத்துல நின்றாலும் பாவத்துக்கான பலனை, அந்த பாவத்துக்கான காரக பலனை புத்திநாதன் கண்டிப்பாக செய்வார். அந்த புத்தி நின்ற நட்சத்திர அதிபதி அந்த லக்னத்துக்கு எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவத்தின் வாயிலாக, அதாவது அதுக்கு பேர் சூழ்நிலைன்னு பேர், அந்த சூழ்நிலையின் வாயிலாக ஒரு பிரச்சனைகளை தர்றதா இருந்தாலும் ஒரு சந்தோஷத்தை தர்றதா இருந்தாலும் அதன் மூலம் தருவார். புரியுற மாதிரி இன்னொரு ஜாதகம் சொன்னா, ஒரு சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடமான விருச்சிக ராசின்னு ஒரு செவ்வாய் இருக்கார். செவ்வாய் புத்தி ஒருத்தருக்கு வருது. அவர் வீடு கட்டலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். கண்டிப்பா வீடு கட்டுற வேலையை செவ்வாய் கட்டாயம் செய்யும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. 4ஆம் பாவத்துல நின்ற செவ்வாய் புத்தி நடத்தும் போது உறுதியாக வீடு கட்டி தருவார் அப்படிங்கிறது உண்மை. அந்த செவ்வாய் ஒருவேளை புதனோட நட்சத்திரத்தில் இருக்கார், கேட்டை நட்சத்திரத்தில் நிற்கிறார். அந்த புதன் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா அந்த வீடு கட்டிய பிறகு அந்த ஜாதகர் வீட்டில் வசிக்க முடியாம வெளியேறக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். அப்ப ஒரு சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தில் இருக்கிற செவ்வாய் புத்தி நடத்துறார், கண்டிப்பா வீடு கட்டி தருவார். அவர் நின்ற நட்சத்திராதிபதி புதன் லக்னத்துக்கு 6, 8, 12 மறையிறார் அப்படின்னா அந்த வீட்டில் அவர் வசிக்க முடியாம அந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலைகளை கண்டிப்பா தரும். அப்போ ஒரு புத்தி நின்ற பாவத்துக்கான வேலையை செய்யும். அந்த புத்தி நின்ற நட்சத்திராதிபதி லக்னத்துக்கு எங்க இருக்கிறாரோ அதன் வாயிலாக அந்த சூழ்நிலையை உருவாக்குங்கிறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அப்ப லக்னம் என்னங்கிறது பார்க்கணும், லக்னாதிபதியோட நிலை என்னன்னு பார்க்கணும்.
அடுத்து நடக்கிற தசா புத்தி அந்தரம் என்னங்கிறத கண்டிப்பா பார்க்கணும். அந்த புத்தி எந்த பாவத்தில் இருக்கார், அந்த பாவத்தில் நின்று என்ன வேலை செய்யறார், அவர் நின்ற நட்சத்திராதிபதி லக்னத்துக்கு எப்படி இருக்கார் அப்படிங்கிற நம்ம அடுத்தடுத்து சூட்சமத்தை போகும்போது ஒரு பலனை துல்லியப்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு விதிவிலக்கு இருக்கு. அதுக்கு பிறகு நம்ம பார்க்க வேண்டியது என்ன, அந்த தச புத்தி அந்தரநாதர்களுடைய கோச்சாரத்தை கண்டிப்பா பார்க்கணும். கோச்சாரம் அப்படிங்கிறது ராசி பலன் பார்க்கறத விட ஒரு லக்னத்துக்கு பார்க்கறது மிக சிறப்பு. ஒருத்தருக்கு குரு புத்தி நடக்குது, ஒரு லக்னத்துக்கு அவர் 6ஆம் இடத்துல இருக்கார், அந்த குரு இப்ப கோச்சாரப்படி கடகத்தில் இருக்கார், அப்ப அவர் லக்னத்துக்கு எந்த பாவத்துக்கு வந்திருக்கிறார், அப்ப அந்த 6ஆம் பாவத்து வேலையை கோச்சாரத்துல அவர் எந்த பாவத்துக்கு வந்திருக்கிறாரோ அந்த பாவத்தின் வாயிலாக செய்ய போறார். அப்ப கோச்சாரத்துல குரு எந்த கிரகத்து மேல போகுதோ அந்த கிரகத்தோட குணத்தை வாங்கிதான் செய்ய போறார். அப்ப ஒரு தச புத்திக்கு பார்த்த பிறகு அந்த தச புத்தி நின்ற பாவம் நட்சத்திரம் பார்த்த பிறகு அந்த புத்திநாதன் கோச்சாரத்துல எந்த பாவத்துல போறாரு அப்படிங்கிற தெளிவையும் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். கோச்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது வருட கிரகங்கள் 4, ராகு கேது குரு சனி, இந்த வருட கிரகங்களோட கோச்சாரம் 4 கிரக கோச்சாரத்தையும் கண்டிப்பா நம்ம பார்க்கணும். அதன் பிறகு மற்ற கிரகங்களுடைய கோச்சாரமும் பார்க்கணும். எப்பன்னா தசா புத்திக்கான பலனை சொல்லும் போது தசா புத்திநாதர்களுடைய கோச்சாரத்தையும் கண்டிப்பாக பார்க்கணும். அதன் பிறகு கிரக சேர்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு ஜாதகத்துல எத்தனை கிரக சேர்க்கை இருந்தாலும் சரி, சனி ராகுன்னு ஒரு கிரக சேர்க்கை இருக்கு, குருகேதுன்னு ஒரு கிரக சேர்க்கை இருக்கு, சனிச்சந்திரன் ஒரு கிரக சேர்க்கை இருக்கு, இப்படி எத்தனை கிரக சேர்க்கை இருந்தாலும் சரி, அந்த ஜாதகத்துல தற்காலிகம் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிற கிரக சேர்க்கை போலவே கோச்சாரத்திலையும் ஒரு கிரகம் சேர்ந்து இருக்கும் போது, அதே கிரக சேர்க்கை இருக்கும்போது, இப்ப புரியுற மாதிரி சொன்னா இப்ப இன்னைக்கு கடகத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கு, அப்ப பிறந்த கால ஜாதகத்துல யாருக்கெல்லாம் குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்குதோ அந்த குரு சுக்கிரனுடைய காரகத்தன்மை தற்போது ஒரு பெரிய யோகத்தை செய்ய போகுது. அப்ப அது பிறப்பு ஜாதகத்துல நல்லா இருந்தாலும் கோச்சாரத்துல 6, 8, 12ஆம் பாவத்துல இணைஞ்சிருந்தால் அது ஒரு தொந்தரவு செய்யறதுக்கான சூழ்நிலையும் உண்டு. குரு சுக்கிரன் சேர்க்க பிறப்பு ஜாதகத்துல இருக்கிறவங்களுக்கு கோச்சாரத்திலையும் குரு சுக்கிரன் இருக்கிறதுனால அந்த ஜாதகருக்கு தற்காலிகமா ஒரு பெரிய பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப அந்த கோச்சாரத்துல பிறப்புல குரு சுக்கிரன் சேர்க்க ஒருவேளை 6, 8, 12ஆ இருந்து கோச்சாரத்துல இப்ப அது கேந்திர திரிகோணமா இருந்தா அந்த வருமானத்தினாலேயோ அந்த பண வரவாலேயோ ஒரு பெரிய கடன் பிரச்சனையோ ஒரு பண பிரச்சனையோ கண்டிப்பா தீர்த்துருவார். அப்ப நம்ம கோச்சாரம் பார்க்கும்போது கிரக சேர்க்கைகளையும் பார்க்கணும். பிறந்த கால ஜாதகத்துல இருக்கிற கிரக சேர்க்கை போலவே கோச்சாரத்திலையும் ஒரு கிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா அதனோட தன்மையும் நம்ம எடுத்து பலனா பார்க்க வேண்டும். அப்ப லக்னம் லக்னாதிபதியோட நிலையை பார்க்கிறோம், அதுக்கு பிறகு தசாபுத்தியினுடைய நிலைகளை பார்க்கிறோம், அதுக்கு பிறகு தசாபுத்திநாதர்களுடைய கோச்சாரம் என்னன்னு பார்க்கிறோம், அதன் பிறகு பிறந்த கால ஜாதகத்துல இருக்கிற கிரக சேர்க்கை போலவே கோச்சாரத்திலும் ஒரு கிரக சேர்க்கை இருந்தால் அந்த கிரக சேர்க்கை ஒரு சம்பவத்தை கண்டிப்பா செய்யும். அப்ப பிறந்த காலத்தில் இருக்கிற கிரக சேர்க்கை போல கோச்சாரத்துல இந்த கிரக சேர்க்கை வந்து அதே கிரகம் தசா புத்தியாவும் நடந்துருச்சுன்னா அந்த பலன் அவருக்கு 100% ஒரு பலனை செய்ய போகுது. நல்லதா இருந்தா நல்லது, தீயதா இருந்தா தீயது, அது உறுதியா செய்யும். அப்ப அது சம்பவ காலமா நம்ம முடிவு பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இப்போ ஒரு சிலர் கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு கிரகத்துக்கு 2 ஆதிபத்தியம் இருக்கு, அதுல எந்த ஆதிபத்தியம் வேலை செய்யும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா, என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்த வரைக்கும் ஒரு கிரகத்துக்கு 2 ஆதிபத்தியம் இருந்து அந்த கிரகத்தினுடைய 2 ஆதிபத்தியத்துல வேற ஏதாவது ஒரு கிரகம் இருந்தா அந்த ஆதிபத்தியத்தினோட பலனை நின்ற கிரகமே செய்யும், இந்த கிரகம் கண்டிப்பா செய்யாது. புரியுற மாதிரி சொன்னா ஒரு மேச லக்னம் 9ஆம் பாவத்துக்கு அதிபதி குரு, அவரே 12ஆம் பாவத்துக்கு அதிபதியா வருவார். அப்ப 9ஆம் வீட்டு வேலை செய்யுமா 12ஆம் வீட்டு வேலை செய்யுமா அப்படின்னா 2 வீட்டு வேலையும் அந்த கிரகம் செய்யும். எப்ப 2 வீட்டிலையும் கிரகம் இல்லாத போது. இப்ப மேச லக்னத்துக்கு 9, 12 கூடிய குரு அவர் 2 வீட்டு வேலையும் செய்யணும். அந்த 2 வீட்டுல ஏதாவது ஒரு கிரகம் இருந்துட்டார், உதாரணத்துக்கு 9ல சனி இருக்கார், அப்போ 9வது வீட்டு வேலையை தன் தச புத்தி காலத்துல குரு கண்டிப்பா செய்ய மாட்டார், அதில் நின்ற சனிதான் செய்வார். அப்போ ஒரு கிரகத்துக்கு 2 ஆதிபத்தி வரும்போது 2 ஆதிபத்தியத்துல கிரகம் இல்லைன்னா அந்த 2 வீட்டு வேலையும் செய்வார், நின்ற வீட்டு வேலையும் செய்வார். அந்த 2 ஆதிபத்தியத்துல ஏதேனும் ஒரு ஆதிபத்தியத்துல ஒரு கிரகம் இருந்துட்டா அந்த ஆதிபத்தியத்தோட வேலையைத்தான் அவர் செய்வார். அப்ப நின்ற கிரகம் அந்த வீட்டுக்குரிய வேலையை செய்யும். ஒரு கிரகத்துக்கு 2 ஆதிபத்தியம் இருந்தாலும் வேற ஒரு கிரகத்துக்கு ஒரு வீட்டை கொடுத்துட்டா அதுல நின்ற கிரகம் தான் வேலை செய்யும் அப்படிங்கிறதும் ஒரு சூட்சமம். அப்போ ஒரு கிரகம் தன் வீட்டுக்கு மறையும் போது, ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன் வீட்டுக்கு மறையும் போது அந்த வீட்டின் பலனை ஜாதகர் பெறும்போது அதை அனுபவிக்க விடாத சூழ்நிலையை கண்டிப்பா செய்யும். எப்பவுமே ஒரு கிரகம் தன் வீட்டுக்கு மறையக்கூடாது, தன் பாவத்துக்கு மறையக்கூடாது அப்படிங்கிறது ஜோதிட விதி.
ஒரு கிரகம் தன் பாவத்தை பார்க்கிறது இன்னும் சிறப்பு. அவர் 6, 8, 12 எங்க இருந்தாலும் சரி, ஒரு கிரகம் தன் வீட்டை பார்த்துருச்சுன்னா அந்த வீட்டுக்கான பலனை அந்த ஜாதகருக்கு செய்தே தீரும். புரியுற மாதிரி சொன்னா, ஒரு 5ஆம் பாவம், ஒரு மேச லக்னம், 5 கூடியவன் சூரியன். அப்ப சூரியன் 5லே இருந்துட்டாருன்னா ரொம்ப சிறப்பு. அந்த 5வது வீட்டுக்கு 7ஆம் இடமான கும்பத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்த்துட்டாலும் இன்னும் சிறப்பு. அப்போ ஒரு கிரகம் தன் வீட்டை பார்க்கும் போது அந்த வீட்டுக்கான பலனை கண்டிப்பா செய்தே தீரும். அப்படி ஜோதிடத்துல நிறைய விதிவிலக்குகள், நிறைய விதிமுறைகள் இருந்தாலும் கூட இந்த சின்ன சின்ன விதிமுறைகளால ஒரு ஜாதகத்தை கட்டாயம் ஆய்வு பண்ணும்போது ஒரு தெளிவான பலனை சொல்ல முடியுங்கிறது ஜோதிடத்துல உள்ள ஒரு சூட்சமம். என்னிடம் ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நபர்கள் என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்க ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்க கேள்வியை வாட்ஸ்அப் மூலம் பதிவு பண்ணி உங்க கேள்வியை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.